ஏமாந்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏமாத்தியது சார்? நீங்க 1 லட்சம் ரூபாய் என்னன்னா 80,000 ரூபாய் மாசம். அட்டே அப்பா இப்படி ஒரு ஸ்கீமா? என்னடா சொல்ற? 10 வருஷமா தொடர்ந்து ஏமாந்துட்டே இருக்கேன். என்ன பிதற்றுகிறான்? கிரீன் கார்ப்ல ஆரம்பிச்சு, யூரோப்பேல ஆரம்பிச்சு, அடுத்து கோல்டு பிளஸ்ல ஆரம்பிச்சு. எனக்கு கீழே வேற நான் ஒரு 5 பேரு, அந்த 5 பேர் ஒரு 5 பேரு, அந்த 5 பேர் ஒரு 5 பேரு. மாசம் 500 ரூபாய் தரது மாதிரி நம்ம கட்ட 12,000 ரூபாய்க்கு 39,12,000 ரூபாய் கிடைக்கிற வரைக்கும் 500 வந்துருக்குன்னு சொன்னான். என்னென்ன சொல்றான் பாருங்க. இந்த பக்கம் எல்லாம் பல்வேறு விதவிதமான மோசடிகளில் ஏமாந்தவர்கள். இந்த பக்கமெல்லாம் அந்த டிராப்புக்குள்ள சிக்காம ஏன் இப்படி ஏமாறுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி எல்லாம் ஏமாந்தீர்கள், எதில் ஏமாந்தீர்கள்? நான் ஏமாந்தது பயங்கர மோசடி சார். ஒரு 23 வருஷமா மனசுலயே போட்டு அமைக்கினேன். கள்ள நோட்டு வாங்கி தரேன்ட்டு என் ஃப்ரெண்டு வந்து நக்கல்யா அவனுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தா 15,000 ரூபாய் தராங்க. 5,000 ரூபாய் நல்ல நோட்டு கொடுத்தா 15,000 ரூபாய் 15,000 ரூபாய் வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துறோம். இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க. 10 வருஷமா தொடர்ந்து ஏமாந்துட்டே இருக்கேன். என்ன பிதற்றுகிறான்? கிரீன் கார்ப்ல ஆரம்பிச்சு, யூரோப்பேல ஆரம்பிச்சு, அடுத்து கோல்டு பிளஸ்ல ஆரம்பிச்சு. ஒண்ணு விடாம ஏமாந்துறீங்க. இந்த ஏமாந்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏமாத்தியது சார்? நீங்க 1 லட்சம் ரூபாய் என்னன்னா 80,000 ரூபாய் மாசம். அட்டே அப்பா இப்படி ஒரு ஸ்கீமா? என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. 5, 10, 20ன்னு ஒரு 35 lakhs ஏமாந்துருக்குன்னு 10 வைங்களேன். வருஷத்துல 35 லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்கீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பாக்குறவங்க ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி வித்தியாசமா அந்த இடத்துல லைட்டா போயிட்டு இருக்கு. இந்திரா காந்திக்கு இந்த மாதிரி இருந்ததுதான். அதனுடைய பரம்பரையா நீங்க இருப்பீங்க. அதனால அதை எதுவும் மறைச்சிடாதீங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இப்போ நீங்க salary was just 3 figure salary. ஓட்டு வீட்ல இருந்தோம். இன்னைக்கு I am having a Skoda car. My children go to an English medium school. நம்மளுக்கும் வந்துற போறது ஒரு கோடி அப்படின்னு சொல்லிட்டு நான் டோட்டலா சரண்டர் ஆனேன். மெயில் ஒன்று வந்தோடனே அந்த நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ காட் அரௌண்ட் 9 crores. டிடி இஸ் ரெடி. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். டிடியோட காப்பியை வந்து உனக்கு நான் மெயில் பண்றேன். என்னடி இது? பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிடி காப்பி அனுப்பிச்சு வச்சேன் சார். பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட் மேனேஜர் எடுக்கிறான் போனை. யா the டிடி இஸ் ரெடி 9 crore. இஸ் இட் மிஸ்டர் ஆனந்த் அப்படின்ட்டான். எனக்கா? உனக்குதான்? ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்றேன்? ஆமா. அந்த நைட் எப்படி இருந்துருக்கு அது சொல்லுங்க. நாளை காலையில 9 மணிவா டிடி. சீக்கிரட்டா சொல்லணும்னா பார்ட்டி நடந்தது. புரிஞ்சதா? அங்க 2 பேர் நின்று இருக்காங்க நைஜீரியன்ஸ். நாங்க இங்க நின்னுட்டு இருக்கோம் சார். ஓடி அங்க நிக்குது முன்னாடி. நாங்க போனோடனே ஒரு 20,000 கொடு, உனக்கு இந்த சூட்கேஸ் தரோம் அப்படின்றான். உள்ள சூட்கேஸ்க்குள்ள லிக்விடும் ஒன்று இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. லிக்விட்ல டிப் பண்ணி எடுத்தனா டாலர் ஆகும் அப்படின்னா. பிளாக் இது மாதிரி ஒன்று இருக்கு. அதை டிப் பண்ணி எடுத்தனா டாலர் ஆயிடுச்சு சார். எக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. இங்க திறக்க கூடாது. இங்க திறந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால நீங்க உங்க ஹோட்டல்ல கொண்டு போய் திறந்துக்கங்க. ஒட்டியை திறக்கிறதுக்கு ஒரு ரூம்ஸ். நெக்ஸ்ட் மதுன்னு சொல்லிட்டு ஒரு பிராமின் ஒருத்தர் இருக்காரு. டிஸ்கஷன் பண்ணும்போதெல்லாம் அந்த பள்ளியே சொல்லிச்சு. நீங்களா யாருடா? அது இன்னொரு பிராமின் இருக்கான் சார். 419 ஸ்கேம்டானா. இவனை கழட்டிடலாம். இவனை அந்த கேங்ல இருந்து கழட்டிடலாம். ஆன உடனே நெகட்டிவா பேசிட்டு இருக்கான். ஓபன் பண்ணா உள்ள ஒரு சூட்கேஸ் சார். அந்த சூட்கேஸையும் ஓபன் பண்ணா அங்க ஒரு சூட்கேஸ். அப்புறம் என்னாச்சு, இவனுக்கு பார்த்தானுங்க இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே விட்டுட்டோம் சார். அந்த பேக் புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இப்போ நீங்க வந்து எனக்கு இந்த சோப்பு வேணுமான்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க. ஆனா உங்களுக்கான சோப்பு அங்க இருக்காது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது மட்டும் இல்லாம எனக்கு கீழே வேற நான் ஒரு 5 பேரு, அந்த 5 பேர் ஒரு 5 பேரு, அந்த 5 பேர் ஒரு 5 பேரு. நான் 4 பேர் சேர்த்து விட்டேன். அந்த 4 பேரும் மாசமே என்ன திட்டுன்னு திட்டாங்க. பெருமை மயிர் வேண்டி கிடக்கு. பெருமை மயிர். 12,000 ரூபாய் கட்டி ஒரு ஐடி போட்டோம்னா மாசம் 500 ரூபாய் தரது மாதிரி நம்ம கட்ட 12,000 ரூபாய்க்கு 39,12,000 ரூபாய் கிடைக்கிற வரைக்கும் 500 வந்துருக்குன்னு சொன்னான். என்னென்ன சொல்றான் பாருங்க. முதல்ல சம்பாரிச்சு ஓடி போயிட்டான் சார். அது பின்னாடி என்ட்ரி ஆனவங்க எல்லாம் லாஸ் ஆயிட்டோம். நீங்க 2 பேரும் சேர்த்து விட்டா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அவங்க பே பண்ற அமௌண்ட்ல கமிஷன் வரும். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? கூட ஒர்க் பண்றவங்களே ஜாயின் பண்ணேன். வேற யாரும் வந்து சேரவே இல்லை. எல்லாரும் ஷேர் ஆயிட்டாங்க. கும்மி அம்பிட்டு பேரும் சொல்லிவிட்டான். நான் ஏமாந்தது பயங்கர மோசடி சார். ஒரு 23 வருஷமா மனசுலயே போட்டு அமைக்கினேன். கள்ள நோட்டு வாங்கி தரேன்ட்டு என் ஃப்ரெண்ட்